ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம சென்னை அணி வேறு நேற்று சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க. புள்ளி பெட்டியில் வேறு 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஆனால் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போயிச்சா கேட்டால் இன்னும் போகலங்க. இன்னும் பெரிய கண்டம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே ஒரு நாக் அவுட் மேட்ச்சுன்னு சொல்லலாம். ஜெயிக்கிற டீம் 100% உள்ளே போயிடுச்சின்னு சொல்லாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டஃப்பான மேட்ச் தான். மேக்ஸிமம் சென்னை அணிக்கு நல்லா 70% சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி அணி அந்த மேட்ச் கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நம்ம சென்னை அணி பற்றி பார்த்துட்டு வரும். சென்னை அணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புள்ளி பெட்டியில் 3வது இடத்துல இருக்காங்க. ரன் ரேட்லாம் எஸ்ஆர்ஹெச் அணியோட பெட்டராகவே இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இந்த போன மேட்ச் ஒரு 13, 11, 12 ஓவரில் அடித்து முடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கேயோ போயிருக்குங்க ரன் ரேட். ஆனால் நம்ம கொஞ்சம் சொதப்பி தான் ஆடி ஜெயித்தோம். பரவாயில்ல, அடுத்த மேட்ச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அணி மொத்தம் 7 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க 13 மேட்ச்சில். அதில் பார்த்தீங்கன்னா 14 புள்ளியோடு இருக்காங்க. இப்போ மேலே வர போட்டி ஆர்சிபி அணி கூட நல்ல ரன் ரேட்டில் ஜெயித்தாலும் டாப் 2ல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நம்ம சென்னை அணிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எஸ்ஆர்ஹெச் அணி இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அவங்க 2க்கு 2 தோற்றா நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஆர்ஆர் அணி இருக்குது. ஆர்ஆருக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அவங்களும் 2க்கு 2 தோற்றா நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச்லாம் நம்மளுக்கு தோற்றா கண்டிப்பாக டாப் 2லேயே முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வேறு செமையாக வெற்றி பெற்றுட்டோம். இப்போது டாப் 2ல் போனால் தான் 2 சான்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபைனல் போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் 1, குவாலிஃபிகேஷன் 2ன்னு சொல்லிட்டு. அதனால் டாப் 2 பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 50வது வெற்றி ஹோம் கிரவுண்டில் நம்ம சென்னை அணி நேற்று பதிவு செஞ்சாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்னால் ஹோம் கிரவுண்ட்னால நிறைய பேர் டிஷர்ட் கொடுத்து தோனி பால்லாம் அடித்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாங்க. சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போது நம்ம ஆர்சிபியோட ஸ்டேட்டஸ் போடுவோங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலங்க, ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து வெற்றி கொடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை, 7-1 ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த 5 மேட்ச் தொடர்ந்து 5 அடித்து ரொம்ப வலுவான அணியாக இருக்காங்க ஆர்சிபி அணி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன, அவங்க அடுத்த மேட்ச்சு சென்னை கூட தான், அவங்க சொந்த கிரவுண்டில் தான் விளையாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சில பல ரன் ரேட் ஏறத்துக்கு சில பல விதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம பெங்களூர் அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிச்சுன்னா போலிங்கில் எவ்வளோ ஒரு 180 அடித்தா கூட நம்ம சென்னை அணி 18.2 பாலில் சேஸ் பண்ணால் பெங்களூர் நல்ல ரன் ரேட்டோடு சென்னையோட ரன் ரேட்டோடு முன்னே போயிடும். சப்போஸ் ஃபஸ்ட்டு போலிங் எடுத்தால் அவங்க நம்ம சென்னை எவ்வளோ அடித்தாலும் அவங்க ஒரு 18.4 பாலுக்குள்ளே நீங்கள் சேர்த்து இது பண்ணிட்டீங்கன்னா சென்னை அணி அதுக்குள்ளே சேஸ் பண்ணிட்டாங்கன்னா ரன்னு நல்ல ரன் ரேட் சென்னை அணியோட வருது. அதனால் ஆர்சிபி அணிக்கு அடுத்த மேட்ச் சவாலான போட்டி தான். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, ஜெயிக்கிறது தான் முக்கியம். நீ நான் ரன் ரேட்லாம் ஜெயிச்சா உள்ளே போயிடலாம். அப்படி நீங்கள் டாப் 2ல் முடிக்குன்னா நம்ம சென்னை அணி நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சென்னை அணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. வர வெள்ளிக்கிழமை வேறு கண்டிப்பாக எல்லோரும் அன்றைக்கி டிவி முன்னே தான் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போவாதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி சென்னை இல்லைனா ஆர்சிபி அவங்க போவாங்களா போக மாட்டாங்களா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.